ஏப்பா எவ்வளவு வேலைகளை வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் அலமுழப்பில். எப்போ செய்தி வரும் ஐயாவுடைய எச்ராஜா அவர்கள் வந்து அட்மிட் ஆகிருக்காரு, வாய் கை காலெலாம் ஏன்னு இழுத்துட்டு போய் படுத்துக்கிட்டு இருக்காப்புல, எந்த நிமிஷம் எந்த தகவல் வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இல்லை ஆவலானாக்கா ஐயா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அந்த நேரம் ஐயா எப்பொழுது உடல்நலம் தேறி வருவார் அப்படிங்கிற அந்த செய்திக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கு. நான் வேற இங்கே இது 10,000 வாழை வாங்கிட்டு வா, சரத்தை வச்சு தான் நம்ம பாடி எடுக்கிறோம், இது ஐயா வந்து வரவேற்கிறோம் அப்படி வெடி வாங்குறதுலாம் நான் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் விரவு கட்டை வாங்குறதுக்கு எல்லாம் இறுதி மரியாதை செலுத்தணும்ல. அந்த இறுதி மரியாதைன்னா ஐயா வெளில வரும்பொழுது அந்த முதல் மரியாதை, அது இரு மரியாதை இல்லை, முதல் மரியாதை, அதை நாம தான் செலுத்தி ஆகணும். ஏன்னாக்கா அட்மின் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தவர் ஐயா எச்ராஜ் அவர்கள். அவருடைய ட்வீட்டை வச்சு தான் நம்ம அட்மின் டாக்ஸ் ப்ரோக்ராமே ஆரம்பித்து அவ்வளவு இன்றைக்கி 100 எபிசோடு தாண்டி போயிட்டுருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம இறுதி நிகழ்வில் நம்ம ரெடி பண்ணுறதுல நம்ம அலமளப்பில் இது முதல் மரியாதைக்கான நிகழ்வில் நம்ம அலமளப்பை நான் சொன்ன போய் தோரணம் கட்டுங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் வேறு வாங்கணும், பச்சை மட்டை வாங்கணும், ஐயாவுக்கு வந்து பாடம் ரெடி பண்ணணும், இது பாடங்கிற பாருங்க, இது ஐயா படுக்கிறதுக்கு பெட்டு வந்தோடனே ரொம்ப ஓய்வார் இதாக டயர்டாக இருப்பார், அவர் படுக்கிறதுக்கு பாடம் வருது பாருங்க, பெட் ரெடி பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க. நான் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இல்லை இதுனாக்கா விளக்கு கொடுத்துறதுக்கு அது சொல்கிறேன். இப்படி ஏகப்பட்ட வேலைகளை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தரும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த வேலைகளை நான் நின்று கவனிக்கிறதா முன்னாடி நின்று இப்போ வந்து இந்த என்டிடிவி மேட்டரை நான் கவனிக்கிறதா? இப்போ எங்கள் ஐயா முக்கியமாக நீ முக்கியமாக? எனக்கு நான் எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன் தெரியுமா? ஐயா வச்சு அட்மின் டாக்ஸ் ஒன்று போடணும், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னொரு அட்மின் டாக்ஸ் போடலாம், ஐயாவுக்கு போட ட்வீட்டை வச்சு கீழே எவ்வளோ பேர் வாழ்த்திருக்காங்க, வாழ்த்த வயதில்லாமல் வணங்கி நின்றுருக்காங்க, ஒரு அட்மின் டாக்ஸ் போடலாம், அடுத்த அப்டேட்டுகள் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும், ஐயா வந்து எப்படி உடலும் தேடி வர. அதில் வேறு இடையில ஒரு ஃபேக் நியூஸ் வேறு, மூளை, அதாவது அவருக்கு வந்து மூளைவாதம், மூளை பக்கவாதம். நான் சொன்னேன் டிபேட் சேனலில் தினேஷை கூப்பிட்டு சொன்னேன், ஏப்பா இது ஒரு டிபேட் பண்ணுங்கள், ஆளுவசான வசனம் எல்லாரும் கூப்பிடுங்க, அது எப்படி மூளை இல்லாத ஒருத்தருக்கு எப்படி மூளை பக்கவாத ஒரு வாய்ப்பு இருக்குது, டிபேட் பண்ணுங்க. இதை தமிழ்நாட்டில் முக்கியமான பேசு பொருளாக்கணும். இந்த ஐயாவின் மீது ஒரு அவதூறு வருதுனாக்கா அதை நம்ம அந்த 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 பெயர் அழுக்கை நம்ம தொடக்கணும் இல்லையா? ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க எனக்கு. அதை விட்டு போட்டு இந்த நேரத்தில் வந்து நீ என்டிடிவி மேட்டர் கொடுப்பியா? நீ நான் அதை டீல் பண்ணுறேன், இதை டீல் பண்ணுறது. நான் என்னதான் சரி ஐயா மேலே நமக்கு அக்கறை இருந்தாலும் சரி, இந்த அலமளப்புக்கு மத்தியில் அந்த இறுதி மரியாதை செலுத்தி அந்த முதல் மரியாதை செலுத்த வேண்டிய அந்த அந்த காலகட்டத்துக்கு மத்தியில் கலந்து இந்த என்டிடிவி மேட்டர்லையும் பேசிவிட்டு தொலைப்போம். வேறு என்ன பண்ணுறது? எனக்கு ஐயா எச்ராஜா அவருடைய மேட்டரில் ஒரே ஒரு இதை மட்டும் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று நிறைய பேர் கேட்டாங்க, எனக்குமே தோணிகிட்டே இருக்குது, கேட்கணும்னு நினச்சி மறந்து போயிடுறேன். ஐயாவை எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்க? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்க? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா இருக்கவே இருக்குது கோமியம், பிடிச்சி குடகுடமாக 2 குடத்தை பிடிச்சி ஐயா வாயில் வலுக்கட்டாமல் ஊற்றிட்டீங்கனாக்கா ஐயா டான்னு எழுந்து நடக்க போகிறாப்புல. அதை விட்டு போட்டு நீங்கள் விட்டுக்க போய் சயின்ஸு மெடிக்கலு மருத்துவம்னு சொல்லிட்டு இது கோமியத்தில் சரியாகாத நோயே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது கோமியத்தை விட்டு எதுக்கு நீ இப்போ அப்பல்லோவுக்கும் மருத்துவத்துக்கும் போயிட்டுருக்கீங்க? சரி, இந்த கேள்வியை இந்த தமிழ் சமூகத்தில் முன்வைத்து விட்டு இப்போ நம்ம என்டிடிவி மேட்டருக்குள்ள வரும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த என்டிடிவியில் வந்து ஒரு 4 பேர் போயிட்டு இப்போ அதாவது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அதாவது பேட்டி எடுக்க போனவங்களை பேட்டி எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே அதான் 4 பேர் பேட்டி எடுக்க போயிருக்காங்க. அந்த பேட்டி எடுக்க போன 2 பேர்லேயே ஒருத்த மாற்றி ஒருத்தர் செஞ்சுக்கிறாங்க பேட்டியை. அதாவது நீங்கள் எப்படி பேட்டி எடுத்தீங்க, நான் எப்படி பேட்டி எடுத்தேன் அப்படிங்கிறத உலக வரலாற்றே ராஜா முதல் முறையாக நடந்திருக்குடா. வெரி ஃபஸ்ட் டைம். பல முறை நடந்திருந்தாலும் ஆனாலும் இதுதான் முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தகுதி? முதல்ல ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணணும், ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணணும். அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியமான தகுதி. அந்த தகுதி இல்லை எவனுக்கு இல்லையோ அவங்கள நம்ம அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிவாகும்பொழுது ஐயா மோடி அவர்கள் எந்த ப்ரெஸ் மீட்டையும் அட்டன் பண்ண மாட்டாப்புல. அந்த வகையில் ஐயா விஜய் அவர்களும் இப்போ அந்த லைனில் வந்து உட்காந்துருக்காப்புல. இப்போ இல்லைங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, எவ்வளவு இழிச்ச வாங்கினாங்க, இது சிரிச்ச முகம், அதுக்கு 100 பேர் இருக்குது, எவ்வளவு அந்த இழிச்ச முகத்தோடு ஐயா வந்து உட்கார வரப்போ தெரியுமா? இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக வந்து உட்காருவாப்புல எடப்பாடி பழனிசாமியை. அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக அவனுங்க மானங்கட்டத்தனமான கேள்விகள் அந்த பத்திரிகையாளர்கள் கேட்டாலுமே ஐயா சிரிச்சுக்கிட்டே அதை வந்து பதில் சொல்லுவாப்புல. எவ்வளோ மானங்கட்டத்தனமான கேள்விகள், குறுக்கு கேள்விகள் பூந்து நீங்கள் மடக்கினாலுமே ஐயா சிரிச்சுக்கிட்டு அதை எதையுமே தான் மீது எந்த சாணியும் வாரி இறைக்கப்படலை, தன்னுடைய மான ரோசம் வெக்கம் சூடு சுரணம் சுயமரியாதை எதுவுமே போகாத மாதிரி அவ்வளோ அற்புதமாக அவருக்கு வந்து பதில் சொல்லிட்டுருப்பாப்புல எங்கள் ஐயா எடப்பாடி. அவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். விஜய் போன்ற இளைய தலைமுறைகள், இப்போ வர்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாவது நீங்கள் கற்றுக்கணும். ஏங்க ஒரு இதில் சொல்கிறாப்புல, புத்தகம் இந்த இதில் புக் ஃபேர் போடும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதில் சொல்கிறாப்புல, அதாவது நம்ம எவ்வளவோ ஷார்ட் நேம் பார்த்துருப்போம், பெரிய பேராக இருக்கும், அதை சுருக்கி ஒரு ஷார்ட் நேமாக வைப்பாங்க.
அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வச்ச அந்த 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 ஷார்ட் நேம் அந்த தமிழ் படுத்தின முறை இருக்குல்ல, பலரும் பல ஆங்கில வார்த்தைகளை தமிழ் படுத்துவாங்க. ஏன் இப்போ வந்து ஒரு செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தை கூட சுயமி அப்படின்னு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப்புக்கு கூட ஏன்னா பகிரி என்னங்க அங்கே எங்கள் அண்ணன் சீமான் கூட சொல்லுவாப்புல, அண்ணே உன் பேரை வரும்போது தானே, அப்புறம் டிரைவர் நல்லா இருக்காரண்ணே, அப்புறம் நீங்கள் வந்து திருநங்கைகளுக்கெல்லாம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கையை வந்து இந்த தொகுதியில் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. டிரைவருக்கு எந்த தொகுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லலை. இல்லை சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம், நீங்கள் வர வேண்டாம்ண்ணே, உண்மையிலேயே அந்த டிரைவர் நிற்கிற தொகுதியில் நாங்கள் இறங்கி இந்த டிரைவருக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறோம், அதுக்கு இந்த வாக்குறுதி அந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். அதனால் பாருங்கள், அந்த வாட்ஸ்அப்புக்கு கூட பகிரி அப்படின்னு தமிழில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்படி எல்லா வார்த்தைகளுக்குமே தமிழ் படுத்தல் முறையில் பல தமிழ் பேரில் வச்சுருக்காங்க. இதில் தான் நீங்கள் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவனிக்கணும். ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒருத்தர், அவரை பற்றி பேசும்பொழுது ஆபிரகாம் லிங்கன்னாக்கா நம்ம ஆளுங்க வந்து சரி ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேர், அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ வெளிநாட்டுக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை அவருடைய கருத்துக்களை நம்ம மக்கள் எடுத்துக்காமல் விட்டுருவாங்களோ, அவருடைய எழுத்துக்களை படிக்காமல் விட்டுருவாங்களோ, அவருடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சிக்காமல் விட்டுருவாங்களோ, அவருடைய தன்னம்பிக்கையை நம்ம ஆளுகள் உள்வாங்கிக்காமல் விட்டுருவாங்களோ. ஏன்னா சீமான் போன்ற பொறுக்கி நாய்களாம் நாளைக்கு வந்து பாருங்கள், ஆபிரகாம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு பேர் கிடையாது, அவர் வந்து ஒரு வடநாட்டுக்காரரு, அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரரு, அவரை நான் எதுக்கு தலைவராக ஏற்றுக்கணும், அவர் எதுக்கு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. இதனாலேயே அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அந்த பேரை அருமையாக தமிழ்படுத்தினார். அபிராமி லிங்கன் அப்படின்னு தமிழ்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு பேரை எவ்வளவு அழகையாக தமிழ்படுத்தினார் பார்த்தீங்களா. அபிராமி லிங்கன் இப்போ கேட்கும்போது ஓகே நம்ம ஊருக்காரர் இவர், அபிராமி லிங்கன்னாக்கா ஓகே ஒரு தமிழ்காரரு, அப்பா அவரை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தமிழ் மக்களுடைய தூண்டுகிறார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அந்த மாதிரியாவது நீங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பரதேசி நாயி தொடர்ந்து நீங்கள் பயந்தாங்களே, இவன் பயங்கரமான அறிவு கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள். ஏன்னாக்கா தான் நடிக்கிற ஒரு படத்தை கூட சொந்தமாக கதைகளை கேட்டு ஓகே இந்த கதை ஜெயிக்கும், இந்த கதை வெற்றி பெறும், இந்த கதை ரசிகர்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த கதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியாக நம்ம சொன்னோம்னாக்கா கமர்ஷியலாகவும் போகும், கொள்கை ரீதியாகவும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடிய அறிவு இருந்திருந்துனாக்கா அவன் ஒரு கதையை கேட்டு, ஏன்னா பல இயக்குநர்கள் நல்ல கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அதை கேட்டு இவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அவன் அந்த படத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் லாபமும் சம்பாரிச்சிக்கலாம், இவனுடைய கொள்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த அறிவு கூட இத்தனை வருஷமாக அவன் அந்த தமிழ் சினிமாவில் இருக்கானே, ஒரு கதை கேட்டு அதை இந்த கதை சரியான கதைன்னு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு கூட சொந்த துறையில் கூட அறிவில்லாத ஒரு அறிவுகட்ட முண்டக்கலப்ப நாய் தான் இந்த மூதேவி நம்ம விஜய் அவர்கள். என்னக்கா இவன் நடித்த அந்த ஹிட்டான படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு 10 படம் இருக்குங்க ஹிட்டு. இத்தனை வருட காலத்தில் பெரிய ஹிட்டு அப்படின்னாக்கா ஒரு 10 படம் இருக்கும். அந்த 10 படமும் என்ன படமாக இருக்கும்னாக்கா, மகேஷ் பாபு வந்து தெலுங்கில் நடிச்சிருப்பாப்புல, அது ஹிட் ஆயிருச்சா, அதை அப்படியே இங்கே காப்பிரைட்ஸ் வாங்கி அந்த மகேஷ் பாபு என்னவா நடித்தாரோ அதை அப்படியே காப்பி பண்ணிடுறது. அப்போ மகேஷ் பாபு என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே இங்கே செய்கிறதா இவனுடைய வேலை. அப்போ என்ன பண்ண, ஒருவேளை இப்போ எல்லாமே மகேஷ் பாபு பண்ணுறது தான் பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க இங்கே. ஒருவேளை நம்ம ஐயா விஜய் அவர்கள் தூக்கி கொஞ்சம் நாய்க்குட்டியும் ஒருவேளை மகேஷ் பாபு தூக்கி கொஞ்சம் நாய்க்குட்டியாக இருக்குமோ, அல்லது அந்த நாய்க்குட்டி இதற்கு முன்னாடி மகேஷ் பாபுவிடம் இருந்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட அந்த நாய்க்குட்டி வைக்கல, நாய்க்குட்டியை கேட்குறேன், ஆனால் எல்லாத்தையும் அங்கேயே பார்த்து காப்பிடிக்கிறாப்லையோ, ஒருவேளை அதையும் அங்கேயே பார்த்து காப்பிடிச்சிருப்பாப்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை இப்படி பண்ணலாம். இப்போ இனிமேல் வந்து என்னக்கா இந்தியா டுடே கான்க்ளேவ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கான்க்ளேவுக்கு போகாமல் கான்க்ளேவில் உள்ள நபர்களை இங்கே வா பணம் இருக்குவா அப்படின்னு சொல்லி எடுக்கிறான்னா, அப்போ அந்த கான்க்ளேவுக்கு விஜய் அங்கே வர வைக்கிறதுக்கு சூப்பர் டாப்பரான ஒரு ஐடியா நான் தர்றேன் உங்களுக்கு. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நான் ஒரு அற்புதமான ஐடியாவை தர்றேன். விஜய் வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய தேவையே கிடையாது. அவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இனிமேல் வராது. அவர் பத்திரிகையாளரை சந்திக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அப்போ குயிக்தியாக ஒரு வேலையை பார்க்கணும். அல்லது கான்க்ளேவுக்கு வர மாட்டேங்கிறாரா, நான் சொல்கிற ஐடியாவை பின்பற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து கான்க்ளேவில் உட்காருவார். அதுக்கு என்ன செய்யணும்னா, அதே இந்தியா டுடே கான்க்ளேவுக்கு நீங்கள் மகேஷ் பாபுவை கூப்பிட்ருங்க. மகேஷ் பாபு கான்க்ளேவுக்கு வந்து உட்காந்து பேசிட்டாருனாக்கா அதை அப்படியே பார்த்து காப்பிரைட்ஸ் வாங்கி அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி மறுநாளே அதே இந்தியா டுடே கான்க்ளேவில் அதே கேள்வியை நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாக்கா அதே மாதிரி என் தலைவன் பக்காவாக பதிலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரா, அப்போ இங்கே உள்ள ப்ரெஸ் பீப்புளாக என்ன பண்ணுறீங்கனாக்கா நேராக ஆந்திராவுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு மகேஷ் பாபுக்கிட்ட ப்ரெஸ் மீட் பண்ணிடுங்க. அங்கே நீங்கள் கேள்வியில் கேட்கணும். நீங்கள் ஒரு விசாகப்பட்டினம் பற்றின கேள்வியே கேளுங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை இவர் பார்த்துப்பாப்பில். இங்கே வந்து விசாகப்பட்டினத்தை நாகப்பட்டினம்னு மாற்றிங்க.
நாகப்பட்டினம் பற்றின கேள்வி கேட்டிங்கனாக்கா அங்கே என்ன மகேஷ் பாபு பதில் சொல்லியிருக்காப்புல அதை அப்படியே இங்கே தமிழில் டப் பண்ணிடுவாப்புல. அல்லது தமிழ்நாடு சென்னை பற்றின கேள்விகள் வேணுமா, அங்கே மகேஷ் பாபுகிட்ட போய்ட்டு அந்த கேள்வியை வைங்க, அவர் என்ன பதில் சொல்கிறாரோ இல்லை அப்படியே இங்கே கேட்டிங்கனாக்கா அதை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவாப்புல. இது அற்புதமான இடம், யோசிச்சு பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த மில்டன் இருக்கான் பாருங்க, நம்மளை தான் உன்னை தான்டா சொல்லணும், இல்லைனாக்கா ஆள் இத்தா தண்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. எவ்வளவு தெரியுமா டார்ச்சர் பண்ணுறாங்க தளபதியை, எவ்வளவு டார்ச்சரு. மில்டனை இதான் உன லிமிட்டு சொல்லிட்டேன், இதுதான் உன லிமிட்டு, இதோட நிறுத்திக்க. இது வந்து எங்கள் தளபதி பாஷையிலே சொல்கிறேன், இது எச்சரிக்கை இல்லை, இது கட்டளை. இதுக்கு மேலே வந்து நீ இதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது, அதையை பார்த்துட்டு எங்கள் தலைவரை வந்து பதில் சொல்கிறதுக்கு ஆட்படுத்துறது, இதெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்க. மில்டனு உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணணும்னா வீடியோ போடும்பொழுது மகேஷ் பாபுவை பற்றி நீ வீடியோ போடணும். மகேஷ் பாபுவே இதற்கு பதில் சொல் அப்படின்னு நீ கேட்டு 4 வீடியோ போட்டிங்கனாக்கா அதற்கு மகேஷ் பாபு கண்டிப்பாக பதில் சொல்லுவாப்புல. அதை பார்த்துட்டு என் தலைவன் அப்படியே காப்பி பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் இங்கே பதில் சொல்லுவாப்புல. அதை விட்டு நீ பட்டுக்க நீ பதில் சொல்லலாம். ஏன்ப்பா, ஒருத்தவனுடைய இயலாமையை பார்த்து திரும்ப திரும்ப நம்ம குத்தி கிண்டல் கேள்வி செய்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. யூடியூப் விட்டோஸ் அதை செய்ததே கிடையாது. ஒருத்தவனால் செய்ய முடியல அப்படின்னாக்கா, இப்போ விஜயால் செய்ய முடியல இல்லை, நான் சொல்கிறது ப்ரெஸ் மீட் செய்ய முடியல அப்படி சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. யூடியூப் விட்டோஸ் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை, நம்ம அது ஒருபோதும் ஆதரிப்பதும் கிடையாது. அதனால் வந்து அவரோட இயலாமையை திரும்ப திரும்ப அவரால் முடியலைங்க, இல்லை திரும்ப சொல்கிறது அங்கேயே போய் நிற்கிது, அவரால் முடியல செய்யலைங்க. இப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ண முடியல, எப்படி முடியும், இல்லை எப்படி முடியும்னு கேட்குறேன். எதுவுமே எந்த அறிவும் இல்லாத ஒருத்தவன்கிட்ட நீங்கள் என்ன கொள்கை எதிர்பார்ப்பீங்க? இப்போ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், கான்க்ளேவுக்கு வர மாட்டேங்கிறான், சரி கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாலுமே ஆஃப் த ரெக்கார்டு கேமராவை ஆஃப் பண்ணு. நம்ம முதல்வன் படத்தில் இவர் சொல்லுவார்ல, அனீஃபா, நடிகர் அனீஃபா, மலையாள ஆர்டிஸ்ட்டு, கேமரா எடுக்கிறியாடா, கேமரா எடுக்கிறியா, இந்த இதையும் எடுத்துக்கடா அப்படின்னு வருவார்ல. அந்த மாதிரி நேற்று NDTV போகும்போது நம்ம போயிட்டு கேமராவை ஆஃப் பண்ணுறான், கேமரா எடுக்கிறியா, இந்த இதையும் எடுத்துக்கடா அப்படின்னு போயிருக்காப்புல. கேமரா முன்னாடி எனக்கா நீங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும்னா கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்லுவீங்க. என்னதான் எடிட்டட் வெர்ஷனாக இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு சில மேட்டர் சிக்கும். நம்ம ஆளுங்க டீகோட் பண்ணி அதுக்கு இருக்கவே இருக்கான். சேகுவேரான ஒருத்தன் இருக்கான், பாடா படித்து எடுக்கிறான். உண்மையிலேயே எங்கள் தளபதி வந்து இன்கேஸ் ஒரு தவறான முடிவு எடுக்க காரணமாக இருக்குமேனால் அது கண்டிப்பாக சேகுவேரா தான். அதில் வந்து நெட்டில் வந்து இதுக்கு முழு காரணம் சேகுவேரா தான் அப்படின்னு எழுதி வைப்பார் எங்கள் தளபதி. இந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேடா, அவரால் தான் முடியலங்கிறாப்புல. சரி ஏதோ நாய்க்குட்டி தூக்கி கொஞ்சிறாப்புலையா, சாயங்காலம் ஆனாக்கா யாராவது கூப்பிட்டு இழுவையை போடுறாப்புலையா, அப்புறம் நைட் ஆனாக்கா போட்டு சரக்கை போடுறாப்புலையா, அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்கள் என்ன கொள்கை எதிர்பார்ப்பீங்க? அவன் ப்ரெஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு ப்ரெஸ் அட்டன் பண்ணாக்கா நேரடி கேள்வி பதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகும், அது டெலிகாஸ்ட் ஆகும். கான்க்ளேவில் வந்து உட்காரணுமா? கான்க்ளேவ் திமுகவில் எத்தனை பேர் பாருங்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட இப்போ கான்க்ளேவ் அட்டன் பண்ணி அந்த இது கூட போயிட்டு இருக்கு. ஏன் டெபுட்டி சிஎம் கான்க்ளேவ் அட்டன் பண்ணியிருக்காரு, ஐயா PTR அவர்கள் கான்க்ளேவ் அட்டன் பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமான பேர். ஏன் நம்ம அண்ணன் TRP ராஜா நேற்று கான்க்ளேவ் அட்டன் பண்ணியிருக்காரு, அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. திமுகவில் உள்ள எல்லோருமே கான்க்ளேவ் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இந்த கட்சியில் தலைவர் இருக்காருனாக்கா, விஜய் இருக்காருன்னா கான்க்ளேவ், நீ தான் பெரிய கொள்கை புளுத்தியாச்சு, நீ கொள்கை தலைவர்னு வச்சுருக்க. அப்போ உனக்கு கொள்கை புரிதல் இல்லாமல் சும்மா ஃபோட்டோவை வச்சுக்கல. அப்போ நீ பெரியாரை வாசிச்சிருக்க, மறுவாசிப்பு, நம்ம இடுமானம் சொல்கிற மாதிரி மறுவாசிப்பு செஞ்சுருக்க, அம்பேத்கரை படிச்சிருக்க, அம்பேத்கரை மறுவாசிப்பு செஞ்சுருக்க. அதனால தான் அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்கிறேன். அப்போ அதை விட்டு தானப்பா சமூக நீதியாக சுயமரியாதை என்ன இருக்குது, எது இருக்குது, பிஜேபி கொண்டு வர திட்டங்களை தானப்பா கேட்க போகிறாங்க. ஒரு அரசியல்வாதி இப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறோம் தானப்பா அரசியல்வாதி. அப்போ இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், இதை மறுக்கிறோம், இதை ஏற்கிறோம், இதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுனாப்பா. அதுவாவது சொல்லலாம்ல. அதை கூட சொல்ல மாட்டேனாக்கா அப்போ முழுக்க நீ போதையில் தான் இருந்துகிட்டு இருக்க. இழுவையை போடுறது, சரக்கு போடுறது, முழு நேரம் 24 hours நீ போதையில் இருந்துகிட்டு இருக்க. அப்போ உன்னால் ப்ரெஸ் அட்டன் பண்ணல. நீ போதையில் இல்லாமல் இருந்தாலும் கூட அப்போ போதை அடிக்கிறது தான் நேரம் இருக்குனாக்கா உனக்கு எங்கே படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், அரசியலை கவனிக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்கும், பிஜேபி கொண்டு வர திட்டங்களை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படி நேரம் இருக்கும், என்ன திட்டத்தை கொண்டு வரான்னு கவனிக்கிறதுக்கு உனக்கு எப்படி நேரம் இருக்கும். RSS என்ன பார்ப்பனியம்னா எதுக்குமே நேரம் இருக்காது. இப்போ அதனால தான் நீ வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதில்ல, கான்க்ளேவ் அட்டன் பண்ணுறதில்ல. அதையும் தாண்டி பேட்டி எடுக்கிறதுக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. கேமரா ஆஃப் பண்ணுறான், கேமரா இந்த இதையும் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறேன். இப்போ கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சொல்லிட்டு நீ என்னத்தை நீ இங்கே தள்ள போகிற, நீ என்னத்தை புளுத்த போகிற நீ? ஏப்பா நீ ஒரு பேட்டி கொடுத்துருக்க, அதை அவங்க எழுதியிருக்கேன், அவர் சொன்னதை ஆஃப் தி ரெக்கார்டாக நாங்கள் கேட்டு பதிலை வாங்கியிருக்கோம்னாக்கா அதை ரெக்கார்டில் சொல்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு?
நீங்கள் தான் பெரிய கொள்கை புளுத்தியாச்சே, இப்போ கேட்குற கேள்வி பதில் சொல்ல வேண்டியதானப்பா. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தொடை நடுங்கி ஒரு பயந்தாங்கொல்லி தான் இந்த விஜய். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஜோக்ஸ் இல்லை, இதான் உண்மை. இப்போ இதை தாண்டி என்னென்னா, இப்போ இந்த NDTV உள்ளே போனாங்கல்ல, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குனாக்கா, அவங்க போயிருக்காங்க, போயிட்டு 4 பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த பேட்டி எடுத்ததாக சொல்கிறாங்களா 4 பேர், அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவரை நாங்கள் எப்படியா பேட்டி எடுத்தோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க சொல்லும் பொழுது நாங்கள் கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னார். அந்த பதில் ஜான் ஆரோக்கியசாமி ஹெல்ப்போட உதவியோட சொன்னார். அதாவது கேள்வி கேட்க ஜான் ஆரோக்கியசாமி இதாங்க பதில் எழுதிங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேட்டி எடுத்து வந்திருக்காங்க. இவங்க பேட்டி எடுக்க போனது விஜய்கிட்ட இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் கேள்வி கேட்டோம், ஜான் ஆரோக்கியசாமி உதவியோட ஒரு பதில் சொன்னார். அது என்ன உதவியோட பதில் சொன்னார்? ஏன் உதவி இல்லாமல் சொல்ல மாட்டாரா? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் எல்லாம் சொல்கிறதா? அப்போ விஜய்க்கு எந்த அறிவுமே, அப்போ விஜய்க்கு அறிவு இல்லை அப்படிங்கிறத அந்த பேட்டி எடுத்தனவரேப்பா. நீ பிஜேபி அனுப்பிச்ச ஆளாக இருந்தாலுமே NDTV ரிப்போர்ட்டர் நீ சொன்னதில் ஒரு மேட்ரு தெளிவுபடுத்திட்ட. விஜய்க்கு அறிவு கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமி தான் டைரக்ஷன் பண்ணுறாப்புல. நாங்கள் கேள்வி கேட்டோம், ஜான் ஆரோக்கியசாமி பதில் சொன்னாப்புல, அதை வாங்கி இவர் சொல்லிட்டு இருந்தாப்புல அப்படிங்கிறத சொல்லிட்டாப்புல. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த கேள்வி. அப்போ நீ நேரடியாக ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட ஒரு பேட்டி எடுத்துக்கலாமே, இது எதுக்கு விஜய்கிட்ட போய் நீ உட்காந்து கேள்வி கேட்குறீங்க? அப்போ அதை எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வெளியில் தெரிஞ்ச விஷயங்கள். ஆக்சுவலாக இந்த NDTV அப்படிங்கிறது யார் என்னங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். NDTVங்கிறது முன்னாடி ஏதோ ரேவதி ராய்னு ஒருத்தவங்க, அப்புறம் பிரதீப் ராய்னு நினைக்கிறேன், 2 பேர். ஸோ அவங்களுடைய சேனல் தான் அந்த NDTV. ஒருவேளை பேர் தவறாக கூட இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த ராயின் தான் ஒரு 2 பேருடைய பேரும். அவங்க தான் NDTV ஓனர். அப்போ இருக்கும் பொழுது ரொம்ப நடுநிலையாக எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய ஊடகமாக, குறிப்பாக பிஜேபியையும் சேர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஊடகமாக NDTV இருந்துச்சு. அப்போ என்னன்னாக்கா, பிஜேபி கவர்மெண்ட் NDTV மேலே ஒரு வழக்கை போடுறாங்க. வழக்குனாக்கா ஒரு அவதூறு வழக்கு போட்டு இழுக்கடிக்கிறாங்க. இழுக்கடிச்சு அவங்க மேலே பொருளாதார குற்றம் இருக்குது, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, கடன் வாங்கினாங்க, திரும்ப கொடுக்கல, அரசாங்கத்தை ஏமாற்றிட்டாங்க, மக்களை ஏமாற்றிட்டாங்க, இப்படி வழக்குகளாக போடுறாங்க அவங்க மேலே. இப்போ நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. இடையில அமித்ஷா கூப்பிட்டு டீல் பேசுகிறாரு. யார்? அந்த 2 ராயும் கூப்பிட்டு டீல் பேசுகிறாப்புல. டீல் பேசி அந்த வழக்கு போயிட்டு இருக்க சமயத்திலேயே NDTVயை வாங்கி அப்படியே அதானி கைக்கு மாற்றி விட்டாங்க. இப்போதைக்கு NDTV ஓனர் யாருனாக்கா அதானி. அந்த ராய் 2 பேரும் ஓனர் கிடையாது, அவங்க விற்றுட்டாங்க. அந்த கேஸ் போயிட்டு இருக்க சமயத்திலேயே விற்றதுக்கு அப்புறம் கேஸ் முடியுது. வித்துட்டாங்க, கேஸ் முடியுது. கேஸ் முடியும் பொழுது நீதிபதி சொன்னது என்ன தெரியுமா? காரியம் மகரோட திருப்பி, ஏண்டா எந்த வழக்குமே உண்மையான வழக்கு கிடையாது, ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், அவதூறு வழக்குகள். இது எதுவுமே அவங்க க்ளீன் ஷீட்டாக இருக்காங்க, எல்லாமே சரியாக வாங்கின கடனை கட்டியிருக்காங்க, வட்டியை கட்டியிருக்காங்க. அவங்களுடைய இன்கம் என்ன, அவங்களுடைய செலவினம் என்ன, அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன, அவங்களுடைய உள்ளே வந்தது என்ன, போனது என்ன, ரொட்டேஷன் என்ன, எல்லாமே தெளிவாக இருக்குது. இது எதுக்கு நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் எதுக்கு இத்தனை அவதூறு வழக்கில் போட்டு அவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்தை கண்டித்து அவங்கள எந்த கேஸுமே இல்லாமல் க்ளீன் ஷட்டாக வெளியேற்றுது. ஆனால் கேஸ் போயிட்டுருக்கும்போது டீல் பேசி விற்றுட்டாங்க. யாரும் அதானிக்கிட்ட. இப்போ NDTV அங்கே கான்க்ளேவ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கான்க்ளேவில் கேள்வி கேட்குற அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் இருக்காங்களா, அவங்க யாரையுமே இங்கே அனுப்பலை. இங்கே NDTV அனுப்பிச்சது யாருனாக்கா, சூஸ் பண்ணி மோடிக்கு சொம்படிக்கக்கூடிய NDTVயில் வேலை பார்க்கக்கூடிய 4 பேர். அந்த சேனலே இப்போ NDTVயை ஒட்டுமொத்தமாக மோடிக்கு சொம்படிக்கக்கூடிய மோடி மீடியாவாக, கோடி மீடியாவாக மாறிட்டு, இப்போ அதில் எக்ஸாக்டாக நேரடியாக RSS, பிஜேபி மோடிக்கு சொம்படிக்கக்கூடிய 4 பேரை பிடிச்சி விஜய் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வர வச்சிருக்காப்புல விஜய். அப்போ பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நீ வர வச்சிருக்க, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்களா? இல்லை ஃபோனில் கேட்கும்பொழுது இல்லைங்க நான் பேட்டி கொடுக்குற ஐடியா இல்லை அப்படின்னு அவங்க ஜான் ஆரோக்கியசாமி யாரையோ கேட்டு அப்போயே கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே பேட்டி கொடுத்தது இல்லை விஜய். இப்போ நிறைய சேனல்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ரோச் பண்ணி பேட்டி கொடுப்பது இல்லை, ப்ரெஸ் மீட் தர்றது இல்லை, நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பது இல்லை விஜய் அப்படின்னு தெரியும். அப்போ NDTV கூப்பிட்டுருக்காருனாக்கா பேட்டி கொடுக்குறேன் அவங்க கேட்டிருக்காங்க, அல்லது இவங்க வர வச்சிருக்காங்க. பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வர வச்சிருக்காங்கனாக்கா பேட்டியை கொடுத்துட வேண்டியதானே? நீ தானப்பா வர வச்சிருக்க. வர வச்சு கேமரா ஆன் பண்ணி பேட்டியை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு வர வச்சு பிரிண்ட் அவுட்டை கையில் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களே 4 கேள்வி 4 பதில் எழுதி, ஐயா இந்தாங்க இதை போய் பப்ளிஷ் பண்ணிங்க, இந்த கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி நினச்சிட்டு இந்த கேள்விகள் அது கீழே உள்ள பதில்கள் இந்தாங்க எடுத்துகிட்டு போய் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த 4 பேர் வந்தாங்கல்ல, இந்த கோடி மீடியாவில் NDTVயில் அவங்க முழுக்க எதற்காக வந்திருக்காங்கன்னா பேட்டிக்காக வரல. இப்போ விஜயை சந்திப்பதற்கு இப்போ டெல்லிக்கு போனாப்புல விஜய், அங்கே ஒரு விசாரணைக்காக போனாப்புல இல்லைங்களா? நம்ம நேற்று வீடியோ கூட சொல்லியிருந்தோம். அந்த ஜனநாயகன் மேட்டர் மட்டுமல்ல, 41 பேர் கொலை செய்யப்பட்ட கரூர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அந்த காஃப் சிறப்பு, குழந்தைகளுக்கான காஃப் சிறப்பு விற்று அதில் பல குழந்தைகள் இறந்து போய் அதற்கு ஓனர் ரங்கநாதன், அவனுக்கும் விஜய்க்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. என்ன ரிலேஷன்ஷிப்னாக்கா, விஜயனுடைய தம்பியினுடைய சொந்த மாமனார் தான், விக்ராந்தனுடைய அண்ணனுடைய சொந்த மாமனார் தான் அந்த ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய டிரான்சாக்ஷனும் விஜயனுடைய டிரான்சாக்ஷனும் அங்கங்கே கிராஷ் ஆகுது.
அதில் இடி ரைடும் உள்ளே வந்திருக்கு, ஃபைலு இப்போ அமித்ஷா டேபிளில் இருக்குது. இந்த வழக்கை இதை பற்றி யாருமே பேசவே இல்லை. நேற்று நம்ம பேசியிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், முக்கியமான வீடியோ ஆதாரங்களோடு அதை பற்றி பேசியிருக்கோம். அப்போ இந்த வழக்குகள்லாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஏற்கனவே டெல்லியில் ஒரு டீல் பேசிட்டாங்க. அதாவது இந்த எலெக்ஷனில் நீங்கள் தீய சக்தி திமுகனா பேசுங்க, தனியாகவே நின்றுங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது நீங்கள் அப்படியே இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு உங்ககிட்ட இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து பிஜேபியோட நீங்கள் அலையன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்த அஜெண்டா. அவரது பல அழுத்தங்களுக்கு பிறகு அவர் ஒப்புத்துக்கிட்டார் அதை. இப்போ அடுத்த அஜெண்டாவாக விஜய்கிட்ட கொடுப்பதற்கு யாரும் இப்போ விஜயை சந்திக்கிறாங்க அப்படின்னாக்கா நேரடியாக மீடியாவுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் தெரிஞ்சிடும். விஜய் வீட்டை விட்டு வெளில வராருன்னே செய்தி, வாசல்லையே நிற்பாங்க பத்திரிகையாளர்கள். யாருக்கும் தெரியாமல் விஜய் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, வீட்டுக்குள்ளே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது அவரால். அப்படி இருக்கும்பொழுது அவர் அப்படியே டெல்லி சோர்ஸ் எப்படி போய் சந்திக்க முடியும்? அமித்ஷாவோ அல்லது மோடியோ அல்லது பிஜேபியிலேருந்து மற்ற நபர்களை போய் சந்திச்சாங்கனாக்கா அப்போ இவங்க 2 பேரும் அலையன்ஸில் இருக்காங்க, பிஜேபி கொடுக்குற அழுத்தங்களுக்கு அவங்க கொடுக்குற அஜெண்டாவில் செயல்படுறாரு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் என்டிடிவியை பிடிச்சி நீங்கள் பேட்டி எடுக்கிறது மாதிரி வீட்டுக்குள்ளே போங்க, பனையூருக்கு ரோஸ்டார்னு சொல்லிக்கலாம், ஏற்கனவே அந்த பேர் இருக்குது, அவர் அதுக்கு தான் கெட்டப்படாகும். அப்படி போயிட்டு நான் கொடுத்த அஜெண்டாவை நீங்கள் விஜய்கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க என்று அமித்ஷா அனுப்பிய அந்த 4 கோடி மீடியா நபர்கள் தான் இந்த 4 பேர். ஏன்னாக்கா கான்க்ளேவில் உள்ள 4 பேர் அனுப்பிச்சிருக்கலாம்ல, அவங்கள அனுப்பலை. அந்த 4 பேர் தெரிவு செய்யப்பட்ட 4 பேர் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் உள்ளே வந்து எதுக்குனாக்கா அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட், அடுத்தது விஜய் என்ன செய்ய வேண்டும், அடுத்த மீட்டிங் என்னைக்கு நீங்கள் போடணும், அதில் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத அமித்ஷா சொன்னதை அப்படியே கொண்டு வந்து ஜானோரக்கேசாமிகிட்டையும் விஜய்கிட்டையும் நேரடியாக உட்காந்து சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த 4 பேரையும் பிஜேபி அனுப்பியிருக்கிறது. அந்த பிஜேபி அனுப்பி அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஒப்புதலை வாங்கிட்டு திரும்ப போகிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்களே தவிர, பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வர சொன்னவன் எப்படிங்க பேட்டி கொடுக்க மாட்டேன், கேமராவா பண்ணு, நான் எழுதி கொடுக்குறேன்னு எந்த முட்டாப்பெல்லாம் சொல்லுவானா? அப்படி இருந்தாக்கா என்டிடிவிக்கு இவங்க நேரடியாக பிரிண்ட் அவுட்டே அனுப்பிச்சிருக்கலாமே. எப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டேன் பார்த்துங்க, இதை வந்து சார் பேட்டி கொடுத்ததா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஃபோன்லேயே நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் டெக்ஸ்ட்டு தான் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபோனில் கேள்வி கேட்டு அங்கே விஜய் பக்கத்தில் ஜானோரக்கேசாமி இருக்க போகிறா, லவுட் ஸ்பீக்கரில் இருக்க போகிறாப்புல, அப்புறம் விஜய்கிட்ட கேட்குற கேள்வியை ஜானோரக்கேசாமி பார்த்து அவர் அங்கேருந்து சொல்ல போகிறாப்புல, விஜய் இதை வாங்கி சொல்ல போகிறாப்புல. நீங்கள் ஃபோன்லேயே அந்த கேள்விகளுக்கு கொஷினை வந்து ஆன்சர் எழுதிக்கிட்டு நீங்கள் என்டிடிவியில் நீங்கள் அங்கேயே பப்ளிஷ் பண்ணிக்கலாமே. ஏன்னா ரிட்டனாக தான் போட போகிறீங்கன்னாக்கா நேரடியாக போக வேண்டிய அவசியமே இல்லையே, ஃபோனில் முடிகிற மேட்ரு இது. இது எதுக்கு டெல்லியிலேருந்து டிக்கெட் போட்டு 4 பேர் அங்கேருந்து வந்து இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அங்கேருந்து கிளம்பி நேரடியாக இவருடைய பனையூருக்கு வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறத எழுதிக்கிட்டு இங்கேருந்து திரும்ப போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஃப்ளைட்டு போட்டு இது எதுக்கு தேவையில்லாத இவ்வளவு செலவுகள்? ஒரு பத்திரிகையாளர் அதெல்லாம் பண்ணுவான், யோசிச்சு பாருங்கள், லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இது அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்டை திரும்ப இங்கே உணாந்து கொடுத்துட்டு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த அஜெண்டா என்னன்னாக்கா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மீட்டிங்கில் பேசும்போது அந்த அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக ஒரே ஒரு மேட்ரு மட்டும் இப்போ வெளியில் வந்திருக்கு. அவர் சொன்னதாக அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, அதாவது நான் கிங் மேக்கர் இல்லை, நானே கிங்கு தான் அப்படின்னு இருக்காப்புல. ஸோ ஐ எம் நாட் அ கிங் மேக்கர் பிகாஸ் ஐ எம் த கிங் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, பஞ்ச் அடிச்சிருக்காப்புல. இந்த பஞ்சுக்கு நான் யோசித்தேன் வேறு ஏதாவது பஞ்ச் அடிக்கலான்ட்டு, பஞ்சு மேட்டரே வச்சு இதை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக சரி ஐ எம் நாட் அ கிங் மேக்கர், ஐ எம் அ கிங் அப்படின்ட்டாப்புல. என்ன கிங்ஸ் பாணி, பஞ்சு வச்ச கிங்ஸா இல்லை பஞ்சு வைக்காத கிங்ஸா?